வணக்கம். இன்றைய ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போவது சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் 20ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். சனியின் அமைப்பால் எந்தெந்த ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை தான் பார்க்க போகிறோம். கும்ப ராசி அதிபதியான சனி பகவான் கும்ப ராசிக்கு டிசம்பர் 20ஆம் தேதி பெயர்ச்சியாக உள்ளார். இந்த பெயர்ச்சியின் மூலம் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி அதிபதியாக அடுத்த 2.5 ஆண்டுகள் சஞ்சாரம் செய்ய உள்ளார். இதன் மூலம் அடுத்த 2 ஆண்டுகள் எந்தெந்த ராசியினருக்கு அதிர்ஷ்ட பலன்கள் அதிகம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறோம். திருக்கணித்த பஞ்சாங்கத்தின் இந்த ஆண்டின் ஜனவரி 17ஆம் தேதி நடந்தது என ஜோதிடர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்நிலையில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரும் டிசம்பர் 20ஆம் தேதி நடக்க உள்ளது. இதற்காக திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலகில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சிக்கான விழா மிகவும் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. இந்த சனிப்பெயர்ச்சி 2023 காரணமாக அடுத்த 2 வருடங்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெற உள்ள ராசிகள் யார் என்பதை பார்க்கலாம். கும்பத்தில் சனி பகவான் பெயர்ச்சி ஆகக்கூடிய நிலையில் மகரம், கும்பம், மீன ராசிக்கு 7.5 சனி நடக்க உள்ளது. தனுசு ராசியினர் 7.5 சனியிலிருந்து மீள உள்ளனர். மீன ராசிக்கு புதிதாக 7.5 சனி தொடங்க உள்ளது. சனி பகவான் கர்மகாரகன் என அழைக்கப்படுகிறான். நாம் செய்யக்கூடிய செயல்களால் ஏற்படக்கூடிய நல்ல மற்றும் கெட்ட கர்மாவுக்கு தகுந்த பலனை அந்த நபருக்கு அளிக்கக்கூடியவர். நம்முடைய ஜாதகத்தில் சனி பகவான் அமைந்துள்ள இடத்தை பொறுத்தும் கோல் சாரத்தின் நிலையில் நம்முடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என தெரிந்து கொள்ள முடியும். 2023 டிசம்பர் 20இல் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியால் அடுத்த 2 வருடங்கள் எந்த ராசிக்கு நற்பலன்கள் கிடைக்கும் என்பதையும் பார்க்கலாம். மேஷ ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் நடக்கிறது. இதன் காரணமாக மேஷ ராசியினருக்கு உங்களின் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமும் புதிய வாய்ப்புகளையும் பெற்றிடலாம். அதோடு உங்களின் கடின உழைப்புக்கு முழு பலன் சிறப்பாக கிடைத்திடும். கும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த சூழல் நிலவும். உங்கள் மனைவியுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பொறுமையாக பேசி தீர்க்க மன நிம்மதி பெற்றிடலாம். சிம்ம ராசிக்கு 7ஆம் வீடான சப்தம ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய உள்ளார். சனி பகவானின் சஞ்சாரத்தால் சிம்ம ராசியினருக்கு பலவிதத்தில் நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பண பலன்கள் கிடைக்கும். உத்தியோகஸ்தாரர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கும். உங்களின் திருமணம் காதல் வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். அதை பேசி தீர்த்து கொள்வது நல்லது. தொழில் வாழ்க்கையில் முன்னேற்ற பணிகளை பெற்றிடலாம். உங்களுக்கு வளர்ச்சி உண்டாகும். துலாம் ராசியினருக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் செய்ய உள்ளார். சனி பகவானின் அமைப்பானது துலாம் ராசியினருக்கு பல விதத்தில் சாதகமானதாக அமையும். உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான பலன்கள் கிடைக்கும். இந்த நேரத்தில் முதலீடுகள் மூலம் லாபத்தையும் முதலீடுகள் செய்யவும் சாதகமானதாக இருக்கும். உங்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாணவர்கள் சில நல்ல செய்திகளை பெற்றிடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய பதிவுகளை பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.